முன்னொரு காலத்தில் மலைகளாலும் பசுமையான வயல்களாலும் சூழப்பட்ட ராமபுரம் என்ற அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கந்தசாமி என்ற பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஏராளமான நிலங்களும் மாடுகளும் தங்க நகைகளும் இருந்தன. ஆனால் ₹1 செலவு செய்வதற்கு கூட 10 முறை யோசிக்கும் அளவுக்கு அவன் மிகப்பெரிய கஞ்சன். வீட்டில் வேலை செய்பவர்களை கூட அவன் வயிறு நிறைய சாப்பிட விடமாட்டான். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எதுக்கு 2 டியூப்லைட் எரியுது? காசு என்ன சும்மாவா வருது? தேவையில்லாம கரண்ட் பில்ல ஏத்தி வைக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? முதல்ல அதை ஆஃப் பண்ணு. ஐயோ, மன்னிச்சிடுங்க ஐயா, தெரியாம போட்டுட்டேன். இனிமே இப்படி நடக்காதுங்க ஐயா. இதோ ஒத்த லைட்லயே வேலையை பாத்துக்கிறேன், கோவப்படாதீங்க ஐயா. மன்னிப்பாவது மண்ணாங்கட்டியாவது வாயால சொன்னா உங்களுக்கெல்லாம் புரியாது. காசுன்னா சும்மா மரத்திலையா காய்க்கிறது? இனிமே இந்த வீட்ல தேவையில்லாம 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா லைட் எரிஞ்சாலும் அன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. போய் வேலையை பாரு. ஏமா, இங்க பாரு, எதுக்காக இவ்வளவு குழம்பையும் சோறையும் வச்சு தள்ளி இருக்க? இந்த வீட்ல நான் ஒருத்தந்தான் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு செஞ்சு வச்சு வீணாக்குற? காசு என்ன சும்மாவா வருது? நாளையிலிருந்து அளவா வைக்கல, அப்புறம் நடக்கிறதே வேற. இல்லைங்க ஐயா, நான் வேணும்னு செய்யலைங்க. அரிசி அளக்கும் போது கை தவறி கொஞ்சம் கூட விழுந்துருச்சு போல. இனிமே கரெக்டா உழக்கு வச்சு அளந்து கம்மியாவே சமைக்கிறேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஒழுங்கா நாளிலிருந்து 1 பருக்கு கூட மிஞ்சாத அளவுக்கு கணக்கா சமைக்கணும். இல்லைன்னா வீணாகிற சாப்பாட்டோட காசை உன் சம்பளத்துல பிடிச்சுப்பேன். ஜாக்கிரதை. சரிங்க ஐயா, நீங்க சொல்றபடியே செய்யறேன் ஐயா. தொட்டதுக்கெல்லாம் கஞ்சத்தனம், பார்த்ததுக்கெல்லாம் கணக்கு. இதுதான் நம்ம கந்தசாமியோட தினசரி வாழ்க்கை. ₹1 செலவாகினால் கூட அவன் 10 முறை யோசிப்பான். அவன் வீட்டுல வேலை செய்யறவங்க கூட வயிறு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு வச்சிருந்தான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் கந்தசாமி வழக்கம் போல கர்வத்தோட தன்னுடைய வயலுக்கு நறுந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு எதிரே பசியால வாடிப்போன ஒரு ஏழை மூதாட்டி தட்டு தடுமாறி வந்தாங்க. மகனே, 2 நாளா 1 பருக்கு சோறு கூட வயித்துல விழலப்பா. ரொம்ப பசிக்குது. உன் வயல்ல விளைஞ்ச நெல்லுல இருந்து கொஞ்சோண்டு அரிசி கொடுத்தா புண்ணியமா போகும்பா. ஆனா அந்த பாட்டியோட பசி கந்தசாமியோட கல் மனச கரைக்கல. கஞ்சத்தனம் தலைக்கேறினாம சுத்தி முத்தி பார்த்துட்டு கோபமா பேச ஆரம்பிச்சான். என்னது, அரிசி வேணுமா? நான் என்ன உனக்காகவா வெயில்ல கஷ்டப்பட்டு உழைச்சேன்? சும்மா உக்காந்து திங்க எல்லாருக்கும் அரிசி கேக்குதோ? ஒழுங்கா எடக்க காலி பண்ணு. போ போ. பணம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க உனக்கு நல்ல மனசுதான் இல்ல. அப்படி அந்த பாட்டியை விரட்டிட்டு கந்தசாமி கர்வத்தோட தன் வயல் வேலையே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போதான் விதி அவனுக்கு வேற ஒரு ரூபத்துல வந்தது. புதருக்குள்ள இருந்து வந்த ஒரு நல்ல பாம்பு கந்தசாமியோட கால்ல டக்குன்னு கடிச்சிருச்சு. ஐயோ அம்மாடி, ஏதோ கடிச்சிருச்சே. பாம்பு பாம்பு, யாராவது ஓடி வாங்களே. சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மந்திர வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சாங்க. அந்த வைத்தியர் மந்திரம் சொல்லியே எப்படிப்பட்ட விஷக்கடியையும் உடனே குணமாக்கிடுவாரு. கந்தசாமி, பயப்படாத. மந்திர வைத்தியர்கிட்ட போகலாம், ஆனா அவரோட கட்டணம் உனக்கு தெரியும்ல. பூராங்கடிக்கே ₹100, தேல்கடிக்கே ₹500, பாம்பு கடிக்கே ₹1000. ஆனா மரண படுக்கையில இருந்தப்பவும் நம்ம கந்தசாமியோட கஞ்ச புத்தி சும்மா இருக்கல. எல்லாத்துக்கும் ஒரே மந்திரங்கானே சொல்ல போறாரு. அப்புறம் எதுக்கு ₹1000 கொடுக்கணும்? ₹100 வேலையை முடிச்சிருவோம். என்னப்பா கந்தசாமி இது? கால்ல ரத்தம் இப்படி இருக்கு. உன்னை என்ன கடிச்சதுன்னு முதல்ல சொல்லுப்பா. வைத்தியரே, அது எனக்கு பூரான் தான் கடிச்சுது. ₹100 வாங்கிக்கிட்டு சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. வைத்தியரும் பூரான் கடிக்கான மந்திரத்தை சொன்னாரு. ஆனா ஏறி இருந்தது நல்ல பாம்போட வீரியமான விஷம். அதனால நோய் குணமாகல, உடல் இன்னும் வலிக்க ஆரம்பிச்சது. அப்பவும் கந்தசாமிக்கு ₹1000 கொடுக்க மனசில்ல. ஐயோ, வலிக்குதுதே. வைத்தியரே, தப்பா சொல்லிட்டேன். பூரான் இல்ல, என்ன தேள் கடிச்சிருச்சு. ₹500 தர்றேன். தேள்கடி மந்திரத்தை சொல்லுங்க. வைத்தியர் தேள் மந்திரத்தையும் சொல்லி பார்த்தாரு. விஷம் எப்படி இறங்கும்? கந்தசாமியோட உடல் முழுக்க விஷம் பரவி அவனால மூச்சே விட முடியல. அப்போதான் அவனுக்கு பயம் வந்தது. வைத்தியரே, காப்பாத்துங்க. என்ன பாம்பு
அவன் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே விஷம் தலைக்கேறி கந்தசாமி அங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போனான். சாகர நேரத்துல கூட பணத்தை மிச்சம் பண்ண நினைச்ச கந்தசாமி தன் கஞ்சத்தனத்தால தன் உயிரையே இழந்துட்டான். என்ன மாதிரி நீங்களும் கஞ்சத்தனமா இருக்காதீங்க. கஞ்சத்தனமும் ஒரு மனிதனை அழிவுக்கே கொண்டு செல்லும். உயிரை விட பணம் பெருசுன்னு நினைச்சா கடைசில அந்த பணமும் நிக்காது, உயிரும் மிச்சம் இருக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம மாரல் டாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.